இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ட்விட்டர்ல பதிவு பண்ண போதாது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக களத்தில் இறங்கணும். நீட் தேர்வு குளறுபடி என்பது மோசடி அல்ல, நீட் தேர்வே மோசடி என்பதுதான் நம்முடைய வாதம். தற்குறிகள் யாருங்க கூடல, முழுமையான போராட்டவாதிகள் கூடியிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க நீட் தேர்வு குளறுபடிக்கு அன்னைக்கு போராடுவீங்க, நாளைக்கு நீட் வேண்டாம்னு போராடுற சூழலுக்கு வருவோம். ஆனா வரலாறு இப்படி ஒரு வாய்ப்பு தருமான்னு தெரியாது. நீட் என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு சூதாட்டம், அடிப்படையே தேவையில்லைங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிறாங்க. சோ நிச்சயமாக அந்த கட்டத்துக்கு அவங்களும் வந்து சேருவாங்க. படத்தை டைவர்ட் பண்றதுக்காண்டி தான் திமுக தலைமையில மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க அப்படின்ற ஒரு சார்ஜ் வைக்கிறாங்கல்ல. நீட் குறித்து நீங்க என்ன செய்ய போறீங்க, நீட் குறித்து உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு தாவே காட்ட போய் கேட்கணும். அவ்வளவு பேர் ஓட்டு போட்டு தானே நீங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க குரல் கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் எழுச்சி வருமே நமக்கு. ஏன் குரல் கொடுக்கலான்னு பாக்குறீங்க? இது வரைக்கும் பெருசா குரல் கொடுக்கல அவங்க தரப்புல இருந்து. அவங்க நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இங்க வரல அப்படின்னா நாளைக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு தான் இது வந்து பாதிப்பு. இன்னைக்கு 500 பேர் இருக்கோம், நாளைக்கு 5000 பேர் ஆகும், நாளைக்கு 5 லட்சம் பேர் ஆகும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா எங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல. நீட்டுங்கிற யமனை இந்திய ஒன்றியத்திலிருந்து நிரந்தரமாக அப்புறப்படுத்துறதா மோடி அவர்களுடைய வேலையா இருக்கணும். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி ஜந்தர் மந்தர் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான நகரங்கள்ல மாணவர்கள் போராட்டம் வீரியமடைந்தே போயிட்டு இருக்கு. இந்த தருணத்துல மாணவர்கள் எதற்காக போராடினாங்க, அவங்க வைத்த முக்கியமான கோரிக்கை நிறைவேறிக்குன்னு தான் சொல்லணும். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி வகிக்கிறாரு. இது வந்து மாணவர்களோட போராட்டத்திற்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு பார்த்தாலும், இங்க நம்ம வந்து சென்னை டி நகர்ல இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகமா இருக்கக்கூடிய இங்க வந்து நம்ம வந்து இப்போ கவர் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள வந்து போராட்டம் என்பது ரொம்ப வீரியமா போயிட்டு இருக்கு. எல்லா மாணவர்களும் இளைஞர்களும் வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகலை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கொண்டாட்டத்தோட போராட்டம் என்பது நிக்க போறதில்ல அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. அடுத்த கட்டமா தமிழகத்தோட நீண்ட ஆண்டுகளா குரலா இருக்கக்கூடிய நீட்டை ரத்து பண்ணணும், நீட்டை வந்து முழுவதுமா ரத்து பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையோட போராட்டத்தை தொடரவிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி பதவி விலகணும் அப்படின்ற கோஷத்தை வந்து இப்ப வந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தமிழக குரலா இருக்கக்கூடிய நீட்டை ரத்து பண்ணணும், அது நிறைவேற வரைக்கும் போராட்டத்தை தொடர்வோம், பிரதமர் மோடி பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இங்க வந்து பல முக்கியமான தலைவர்கள், பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியும் நம்மளால. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட குரல் என்னவா இருக்கு, எதற்காக இப்ப வந்து நீட்டை எதிர்க்கணும், காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியோட அடுத்த நிலைப்பாடு என்ன அப்படின்றது குறித்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நீட் தேர்வு ஒழிப்பு போன்ற அகில இந்திய பிரச்சனைகள்ல தலைநகர் டெல்லியை மையமாக வைத்து இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் கிளர்ச்சி ஏற்பட்டால் மட்டும்தான் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை நான் பல முறை சொல்லி வர்றேன். ஏற்கனவே ஜெயபிரகாஷ் நாராயணுடைய இயக்கமாக இருக்கட்டும், விபி சிங் அவருடைய இயக்கமாக இருக்கட்டும், அல்லது சிஏ எதிர்ப்பு போராட்டங்களாக இருக்கட்டும், தலைநகர் டெல்லியை சூழ்ந்த விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் அங்கே கருக்கொள்ளும் போது தான் அது வந்து வெற்றியை நோக்கி நகருது. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக தமிழ்நாட்டில் இருந்து தான் குரல்கள் எழும்பும். அது இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும், நீட் தேர்வு எதிர்ப்பாக இருக்கட்டும், மொழி உரிமை பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே. அந்த வகையில் டெல்லியில் இருந்த அந்த போராட்டத்துக்கு மூல விதை தமிழ்நாட்டில் துவப்பட்டது. அந்த வகையில் இந்த போராட்ட களத்தை நம்ம வரவேற்கிறோம். நாடெங்கிலும் இளைஞர்களும் மாணவர்களும் கிளர்ந்து எழுந்திருப்பதை நம்ம வந்து பாராட்டுறோம், புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆனால் இந்த போராட்ட முறைகளில், கோரிக்கைகளில் நாம் கொஞ்சம் வித்தியாசப்படுறோம். தமிழ்நாட்டில் நம்ம என்ன சொல்கிறோம், நீட் தேர்வே அறவே ரத்து செய்யப்பட வேண்டும்ங்கிறோம். ஆனால் டெல்லியில் உள்ள போராட்டம் நீட் தேர்வு ஒழுங்குபடுத்தப்படணும், முறைகேடுகள் தடுக்கப்படணும், ஒன்றிய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணுங்கிறாங்க. இந்த கோரிக்கை என்பது இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை தராது. நீட் தேர்வு குளறுபடி என்பது மோசடி அல்ல, நீட் தேர்வே மோசடி என்பதுதான் நம்முடைய வாதம். தமிழ்நாட்டில் இந்த கிளர்ச்சி வந்து பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. இதற்கு வந்து தமிழ்நாடு அரசு ஒரு உதவி செய்யணும். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த கோரிக்கையை ஆதரிக்கிறார், அவருடைய கட்சியை ஆதரிக்குது. அப்போ இந்த ஆதரிப்புக்கு வலு சேர்க்கும் விதமாக பெருந்திரளான மக்கள் இதில் பங்கேற்க விரும்புகிறாங்க. எனவே மெரினா போராட்ட களத்தை திறந்து விட வேண்டும். மெரினா மணல் பரப்பில் மக்கள் கூடி எழுந்து முடக்கங்களை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். நீங்கள் பயந்துடக்கூடாது, வன்முறை ஏற்படுமோ அப்படின்னு. வன்முறை என்பது முறைப்படுத்தப்படாத அமைப்புகள் எல்லாம் செய்கின்ற போது நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம்.
ஆனால் இது வந்து முறைப்படுத்தப்பட்ட அமைப்புகளால் வழிநடத்தப்படுகிறது. அதாவது தற்குறிகள் யாருங்க கூடல, முழுமையான போராட்டவாதிகள் கூடியிருக்கிறாங்க. அவர்களெல்லாம் வந்து தவறான போக்கில் போயிடுவான்னு நீங்கள் வந்து சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் நீட்டு தேர்வு குளறுபடிக்கு அன்னைக்கு போராடுவீங்க, நாளைக்கு நீட் வேண்டாம்னு போராடுற சூழலுக்கு வருவோம். ஆனால் வரலாறு இப்படி ஒரு வாய்ப்பு தருமான்னு தெரியாது. திரும்ப உங்களை ஜந்தர் மந்திரில் உட்கார விடுவாங்கன்னு தெரியாது. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், இப்பயே நீட் எவ்வளவு அபாயகரமானது நீங்கள் நல்ல பல்வேறு நிபுணர் குழுக்கள் நீதிபதிகளுடைய நம்ம இவருடைய நடராஜனாருடைய அறிக்கைலாம் இருக்குது, அதை எடுத்து படிங்க, ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த வரலாற்று வாய்ப்பு திரும்ப அமையாது. நீட்டையே வேண்டான்னு சொல்லும் போதே அது முழு வெற்றி இல்லைன்னா வரலாற்று அறியாத இது அறகுறை வெற்றியாக முடிய வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து பிரதமர் மோடிக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு. இப்போ அவரே செல்ஃபி எடுத்து போட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார். இது ஒரு நல்ல ஒரு முன் அறிகுறி வெற்றி தான். ஆனால் இந்த வெற்றி முழுமையான வெற்றியாக மாறணும்னு சொன்னால் தமிழ்நாட்டு மாணவர்களிடம் தமிழ்நாட்டு அரசியல் தலைவரிடம் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த தலைமையில் அறிவித்து குறிப்பாக ஸ்டாலின் இருக்கிறாரு. இங்கே எல்லா கட்சியுமே சொல்கிறேன் நான், பொது எதிரி வந்து நம்மளுக்கு பிஜேபி மட்டும்தான். அப்படின்ற பொழுது அவங்ககிட்ட நீ வாங்கி இந்த உள்ள தரவுகளை வாங்கி பார்த்தீங்கன்னாத்தே நீட்டே ஒரு அபாயகரமானது தெரியும். அந்த நீட்டே அபாயகரமான ஒரு முடிவுக்கு போகும்போது ஒட்டுமொத்தமான நிர்வாகத்திறனும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு ஒரு முன்னேற்பாடாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. திரும்ப சொல்கிறேன், டேட்டாவை சொல்கிறேன், மெடிக்கல் டூரிசமாக இருக்கட்டும், மெடிக்கல் திறனாக இருக்கட்டும், அது வந்து எதுனா தமிழ்நாடு தான். அப்போ அந்த தமிழ்நாடு தானங்க இந்தியாவுக்கு படம் நடத்தணும், இந்தியா வழிகாட்டணும். அது இல்லாமல் திரும்ப நீங்கள் இப்போ திறமை பதவி விலங்குன்னு சொல்கிறதும், இது மட்டும் போதும்னு சொல்கிறதும், நீட்டை ஒழுங்கு நடத்துன்னு சொல்கிறதும் ஒரு அறகுறையான முழு வரலாற்று அறிவியல் கல்விக்கான புரிதல் இல்லாமல் சொல்லக்கூடிய செயல்பாடு. நான் வந்து போராடுறவங்கள காக்ரோச் பேர் குறை சொல்லவே இல்லை, முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தளவு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து என்ன, அதாவது தாவேக்காவை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போராட்டமே வந்து இந்த ஜனநாயகன் படத்தை டைவர்ட் பண்ணுற மாதிரி, அதனால் வந்து பிளான் பண்ணி போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து வைக்கப்படுது. அதோட சேர்த்து இந்த காவல்துறையினர் வந்து எப்படி போராட்டங்கள் அணுகுறாங்க. ஏன்னா இன்னைக்கு சென்னையிலே கூட நேம் போர்டு போடாமல் நான் அடக்குமுறை பண்ணதெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம இப்போ நிலைமை எப்படி இருக்குது, ஒத்துழைப்பு எப்படி இருக்குது காவல்துறையில்? இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நான் விமர்சனத்துக்காக சொல்லலை. தாவேக்க அரசு சொல்லொன்றும் செயலொன்றுமாக செயல்படுகிறது. குறிப்பாக நான் மதுரையில் இருக்கேன், அரைக்காலங்கள் ஒரு மீடியா நடத்திக்கிட்டு இருக்கேன். அங்கே நாங்கள் ஸ்பாட்டில் போய் நான் கண்கூட பார்க்குற விஷயம் வேண்டாம், காணொலி எடுத்து பாருங்கள். போலீஸோட அடக்குமுறைங்கிறது டெல்லியில் ஜந்தர் மந்திர இராணுவ அடக்குமுறைக்கும் தமிழ்நாடு காவல்துறை அணுகுமுறைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மிக மோசமாக செயல்படுது. இவங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க, அந்த நடந்து எவ்வளோ நாள் ஆகுது? எப்போ சிஎம் வாய் திறந்தார்? ஒரு நாளைக்கு முன்னாடி. அதுவும் ஒரு வெற்று அறிக்கை. ஆக இவருக்கு வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவர்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில அவங்க அப்படி நடக்கலை. ஏதோ ஒரு பயப்படுறாங்க, ஏதோ ஆட்சியை தக்க வைக்கிறது ஏதோ பயப்படுறாங்க. கொள்கைன்னு சொல்கிறவங்க ஏன் இந்த நீட்டை வந்து வளர்த்து விட்டு இவங்க நினைப்பாங்கன்னா நீட்டை ஒழிக்கணும் தானே. ஒழிப்பதற்கு எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் போலீஸே பாதுகாப்பு கொடுத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தலாம்ல. இந்த மக்களுக்கான வெற்றியா வேற ஒன்றும் வேணுங்க. சிஎம் விஜய் அதை கிரெடிட் எடுத்துக்கிட்டோம். எல்லா பக்கமும் இந்த நீட்டு விஷயத்தை பரவ விட்டு, இந்த போராட்டத்தை பரவ விட்டு, மெரினாவையும் திறந்து விட்டு இந்த கிரெடிட்டை சிஎம் விஜய் அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும். நான் என்ன தயக்கம், என்ன பயம் உங்களுக்கு? அப்போ உள்ளிடா நீங்கள் சொல்லொன்றும் செயலொன்றும் போலியாக இருக்கிறீங்கன்னு தெரியுது. அதுவும் அங்கே இராணுவம் எப்படி பேஜ் இல்லாமல் ஒருத்தனை போட்டு முடக்குச்சோ அதே பாணியை தமிழ்நாட்டிலும் செய்யுது. அது ரொம்ப ஆபத்தானது. இது ஏதோ ஒரு வகையில் பிஜேபிக்கு அடிபடக்கூடிய விஷயமா இருக்கிறது. இதை முதல்வர் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த இளைஞர்கள் மாற்ற வைப்பார்கள். டெல்லியில் போராட தெரிந்தவர்களுக்கு தமிழ்நாடு போராட தெரியாதா? நீங்கள் சொன்னது போல தமிழ்நாட்டோட குரல் வந்து நீட்டை ஒழிக்கணும், நீட்டை ரத்து பண்ணணும் தான். ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து நீட்டை ரத்து பண்ணணுன்ற முழக்கத்தை விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய முறைகேடுகளை மட்டும் கலைஞன்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஸோ எதற்காக நீட்டை ரத்து பண்ணணும் அப்படின்ற டிமாண்ட் வந்து அவங்க வைக்க முடியல, அவங்களால வைக்க முடியலன்னு நீங்கள் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்க இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ அனிதாவை தெரியுது. இதில் இருக்கிற எல்லா விதமான நீட் என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு சூதாட்டம், அடிப்படையே தேவையில்லைங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக அந்த கட்டத்துக்கு அவங்களும் வந்து சேருவாங்க. இப்போ நம்ம அவங்களோட கூட இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா பேப்பர் லீக்கேஜ் ஒரு கிட்டத்தட்ட எத்தனை முறை நடந்திருக்கு. யாருமே அக்கௌண்டபிலிட்டி கிரெடிபிலிட்டி இல்லாத ஒரு நிலை வந்து இந்தியாவில் இருக்குங்கிறது ரொம்ப வருத்தத்துக்கும் கண்டனத்துக்குரிய விஷயம். அதனால் இப்போ வி ஸ்டாண்ட் வித் தம். பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீட்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து சில ஊடகங்கள்லாம் பேட்டி எடுத்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாக சக மாணவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வேலையை தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போராட்டம் பண்ணுறவங்க மாணவர்களே கிடையாது, இந்தியாவோட முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய அளவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சில நரேட்டிவ் செட் பண்ணப்படுதில்ல. பாஜக வந்து எப்போவுமே சொல்கிறதான் ஆன்டி நேஷனல்ஸ், வெளிநாட்டு ஆட்களுடைய சதி தூண்டுதல், இதெல்லாம் எப்பவுமே சொல்கிறதான்.
திமுக கழகத்தினுடைய நீடித்த நிலைத்த நிலைப்பாடு என்பது நீட் தேர்வே வேண்டாம் என்பதுதான். கூட மார்க் வாங்குறாங்க, குறைய மார்க் வாங்குறாங்க, இதெல்லாம் அந்த கிடையவே கிடையாது. இதை வந்து நாங்கள் எல்லா தரவுகளோடையும், நீங்கள் அனந்தகிருஷ்ணன் கமிட்டி ஆகட்டும், ஏகே ராஜன் கமிட்டி ஆகட்டும், அவங்களுடைய தரவுகளில் அனந்தகிருஷ்ணன் கமிட்டியை வச்சு தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இல்லைங்கிறத தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றாரு. இப்போ ஏகே ராஜன் கமிட்டியை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வராரு. அதை ஆளுநர் மூலமாக நம்முடைய பிரசிடெண்ட்டுக்கும் அனுப்பி வச்சாப்புல அது பெண்டிங்கில் நிறைவேறலன்னு உங்களுக்கு தெரியும். நீதிமன்றத்தையும் நாடியது திமுக தான். சட்டமன்ற போராட்டம், நீதிமன்ற போராட்டம், மக்கள் வாயிலாக போராட்டம் என்ற மும்முனை வாயிலாக தொடர்ச்சியாக நீட் வேண்டாம் என்பதுதான் நிலைப்பாடு. அதனால இது மாதிரியான விஷயங்கள்ல நாங்கள் கவனத்தை வந்து மார்க்கு கூட அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆனால் இப்போ தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணக்கூடிய தாவைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக வந்து ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டாங்க, பொய் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறாங்க இல்லையா. இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த படத்தை டைவர்ட் பண்றதுக்காண்டி தான் திமுக தலைமையில மாணவர்கள் போராட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு சார்ஜ் வைக்கிறாங்கல்ல. அதுக்கு திமுக நிலைப்பாடு என்னவா இருக்கு? இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் வந்து நீட் குறித்து உங்களுடைய கருத்து என்ன, நீட் குறித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீட் குறித்து உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு தாவையை காட்ட போய் கேட்கணும். எங்களுடைய நடவடிக்கை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நாங்கள் என்ன வழியில் போகிறோங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். அவங்ககிட்ட கேட்டு அதுக்குரிய பதிலை வாங்க. இது வரைக்கும் பாஜக அரசுக்கு எதிராக பல போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு போராட்டத்தில் வந்து உடனடியாக வந்து ஒரு அமைச்சரை நீக்கினது கிடையாது. இப்போ அமைச்சரே வந்து விலகி இருக்காரு அப்படின்னா, டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராட்டம் வீரியமாக போயிட்டு இருக்கு, இந்தியா முழுக்க வீரியமாக போயிட்டு இருக்கு போராட்டம்னா. இப்போ அதை தொடர்ந்து பிரதான் விலகி இருக்காரு. அடுத்த கட்டமாக உங்களோட நடவடிக்கை எப்படி இருக்கும், அடுத்தடுத்த கோரிக்கைகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறார். மிக குறுகிய காலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இந்திய இளைஞர்கள் வந்து அரசியல் அறிவற்றவர்கள். ஆனால் இந்திய இளைஞர்கள் ஆகச் சிறந்தவர்களாக, பகுத்தறிவு கொண்டவர்களாக, முற்போக்குவாதிகளாக, சாதிகளற்றவர்களாக, மதங்களற்றவர்களாக, முற்போக்காளர்களாக இருக்கிறார்கள். சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அத்தனை அவலங்களையும் எதிர்த்து கண்ணீர் சிந்துகிறார்கள், கோபம் கொள்கிறார்கள். அந்த கோபத்தினுடைய விளைவுதான் இந்த மாபெரும் எழுச்சி. இந்த மாபெரும் எழுச்சி என்பது மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. எங்களுடைய இறுதி இலக்கை அடைமுறை இந்த போராட்டம் தொடரும். ஒன்றிய அரசினுடைய போக்கை தொடர்ந்து கண்டிப்போம். பதவி விலகினது வந்து மிக்க மகிழ்ச்சி. அது கோரிக்கையில முதல் வெற்றி. அதான் எல்லா தொலைக்காட்சியிலும் சொன்ன மாதிரி தான். இந்த வெற்றியை வந்து நாங்கள் நல்லக்கண்ணையாக்கு வந்து தமிழக இளைஞர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் இந்த பால நிலத்தில் இது நடந்ததை வந்து சமர்ப்பிக்கிறோம். போராட்டம் முடியலை, ஒரு கோரிக்கை வெற்றி பெற்றிருக்கு. அவங்க கிட்ட இன்னும் 2 கோரிக்கை இருக்கு. அதோட நிலைப்பாடு இன்னும் தெரியல. ஆனால் நம்மளோட கோரிக்கை அவர்களோட 2 கோரிக்கையோட சேர்த்து இன்னொரு கோரிக்கை முற்றிலுமாக நீட்டு ஒழிப்படணும் அப்படின்றத இது பண்றோம். அதுக்கான தொடர் போராட்டங்கள் தொடரும். தர்மேந்திர பிரதான் விலகுனால மட்டும் நீட்டை வந்து மாறாது, நீட்டை தொடரும். ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீட் வந்து விலக வேணும்னு கேட்குறீங்க இல்லையா. நீட்டை முற்றிலுமா ரத்து பண்ணணும்ன்றது தமிழ்நாடு கோரிக்கையே இருக்கு. இப்போ நீட்டை ரத்து பண்றதுக்கு அடுத்த கட்டமா எப்படி எல்லாம் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போவீங்க? நாங்கள் கலந்தாய்வு பண்ணுவோம் தோழர். ஆல்ரெடி அதுக்கான செயல் திட்டங்கள் நம்ம ஊர்ல வந்து நிறைய அறிவு சார்ந்த நபர்கள் இருக்காங்க, கல்வியாளர்கள் இருக்காங்க. அவங்க கூட இது பண்ணி அடுத்த கட்டமா எப்படி இதை கொண்டு போலாம். இப்ப ஆல்ரெடி வந்து நம்ம சட்டமன்றத்தில் வந்து இதை ஏற்றி கவர்னர் கிட்ட போயிட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக போயிருக்கு. இப்ப அவர்களுக்கு ஒப்புதல் போட வைக்கிறதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து அந்த சட்டத்தை இப்ப உள்ள சட்டமன்றத்தில் ஏற்றி இங்க இப்ப உள்ள அரசாங்கத்தை ஆதரவு கூப்பிடுறோம். நீங்களும் வாங்க, சேர்ந்து நிற்போம், களத்தை வெல்வோம் அப்படின்னு. இப்ப அவங்க வந்துருந்தாங்க அப்படின்னா இந்த வெற்றியில் அவங்களும் பங்கல. நாங்க ஒரு தடவை கூப்பிட்டோம்ல, வாங்க என்ன கூப்பிட்டோம். இப்ப அவங்களும் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பங்களிப்பு தானே, சேர்ந்து கொண்டாடலாம் தான் எல்லாத்தையும் சொல்றோம். வந்து போராட்ட கட்டத்தில் இளைஞர்கள் பெருவாரியா இருக்காங்க. ஆனா இன்னும் நிறைய இளைஞர்கள் வந்திருக்கணுமோ. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தாவைக்காய் வாதிற்குறைகள் பெருசா வந்திருக்கணும் பாக்குறீங்க. கண்டிப்பா வருவாங்கல்ல தொடர். அரசியல் வயப்பட்ட இளைஞர்கள் 10% தான் தொடர். ஃபாலோவர்ஸ் 90% அப்ப அவ்வளவு பேர் ஓட்டு போட்டு தானே இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. அவங்க குரல் கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் எழுச்சி வருமே நமக்கு. ஏன் குரல் கொடுக்கலான்னு பாக்குறீங்க? இது வரைக்கும் பெருசா குரல் கொடுக்கல அவங்க தரப்புல இருந்து. அவங்க நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காங்க, நீட்டுக்கு எதிராக அறிக்கைகள் சமர்ப்பிச்சிருக்காங்க, அரசியல் குரல் கொடுத்துருக்காங்க. நம்ம போராட்டத்துக்கு ஆதரவு பண்ணி குரல் கொடுக்க அப்படிங்கிறோம். அதுதான் எங்களோட கோரிக்கையா இருக்கு. இனி அவங்க குரல் கொடுப்பாங்கன்னு நம்புறோம். ஏன்னா இப்ப இந்த வெற்றி நாங்க பெற்றிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவங்க வருவாங்க அப்படின்றது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அங்கே இப்ப ஜெயிச்சிருக்க சில தோழர்களுமே வந்து எங்க கூட களத்துல நின்று போராட்ட தோழர் தானே. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அண்ணனே வந்து எங்க கூட எல்லா தளத்துல நின்று போராடின தோழர் தானே. ஸோ கண்டிப்பா அவர் வருவார் அப்படின்றத நாங்க நம்புறோம். போராட்டத்தில் 3 முக்கியமான கோரிக்கைகளை மையமாக வச்சு நடந்துகிட்டு இருக்கிறோம். இதுல தர்மேந்திர பிரதான் என்பவர் வந்து நீட் முறையீடுகளுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும். அதன் அடிப்படையில் அது முதல் வெற்றி. நம்ம நிரந்தரமான கோரிக்கை என்னவென்று சொன்னால், நீட் நிரந்தரமாக தடை செய்யப்பட வேண்டும். தமிழகத்தில் தொடங்கிய போராட்டம் இந்தியா முழுவதும் எதிரொலிச்சிருக்குது. நோக்கம் என்னன்னா, நீட் நிரந்தரமாக தமிழகத்தில் தடை செய்யப்படும் என்பதுதான். எனவே போராட்டம் நீட் தடை செய்யப்பட தொடர்ந்து போராடுவோம்.
இந்த போராட்டத்தின் வெற்றியை பார்த்தோம் சொன்னா முதல் அசைக்க முடியாத ஜாம்பவனாக இருந்த மோடி அரசு அசைச்சு காட்டி இருக்கிறது இந்த போராட்டம். சாதி கடந்து இனம் கடந்து மொழி கடந்து ஒன்றாக போரிட மாணவர்கள் கிடைத்த வெற்றி இது. இந்த போராட்டத்துக்கு தாவேக அரசாங்கம் எப்படி ஆதரவா இருக்கு, காவல்துறை எப்படி ஆதரவா இருக்காங்க? தாவேகாவை பொறுத்தளவிற்கு எங்களுடைய போராட்டத்திற்கு முழு ஆதரவை அளித்தார்கள். ஆனால் நாம் என்ன கடந்த திமுக அரசாங்கம் கொண்டு வந்த தீர்மானம், நீட் எதிர்ப்பு தீர்மானத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு எதிராக போராடுகின்ற பொழுது மாணவர்களுக்கு எதிராக யாராக செயல்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக தான் நிற்கும் என்பதா தாவேக அரசை பொறுத்தவரைக்கு இந்த போராட்டத்திற்கு அவர் வெளியிருந்து ஆதரவு அளிப்பதாக சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு அரசை நாங்கள் பாராட்டுறோம். இன்னும் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் அவருடைய கோரிக்கை சட்டமன்றத்தில் நீட் என்பதை தடை செய்வதற்கு மீண்டும் ஒரு முறை அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதாக கோரிக்கை. மாணவர்கள் போராட்டத்திற்கு அரசியல் ஆதரவு கொடுப்பது தவறா இல்ல சரின்னு சொல்றீங்க? இல்லை, அது முற்றிலும் தவறுங்க. அரசியல் இதில் சாயம் பூசவே கூடாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ நானும் என்னோட தம்பியும் நாங்கள் வந்தாவை சேர்ந்து வந்திருக்கோம். எங்களுக்கு யாருமே இதில் தகவலே நாங்கள் இந்த மாவட்டத்திலேருந்து போங்க, இந்த தொகுதியிலேருந்து போங்க, இந்த கட்சியிலேருந்து போய் கலந்துங்கன்னு சொல்லவே இல்லை. நாங்களாம் மாணவர்களுடைய எதிர்காலத்திற்கு கருத்தில் கொண்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். திமுக நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க. நீட்டு விலக்கு நம்ம இலக்குன்னு சொல்லிட்டு தான் திமுகவோட நிலைப்பாடும். 2 வாட்டி ஏகே ராஜன் குழு அவர் தலைமையில் கொண்டு வந்த மசோதாக்களை சட்டமன்றத்தை நிறைவேற்றி அது ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காம குடியரசுத் தலைவர் வரைக்கும் அதை வெயிட் பண்ணுறாங்க. இப்போ முதற்கட்டமாக இந்த என்டிஏல கொண்டு வந்த அந்த நீட் முறைகேடுகள், ஆள் மாறாட்டமாக இருந்தாலும் சரி, கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட்டாக இருந்தாலும் சரி, இப்போ அது தர்மேந்திர பிரதான் தார்மீகமாக பொறுப்பெடுத்து பதவி விலக்கணுன்றப்போ இந்த கோரிக்கையை நிறைவேறியிருக்கு. தமிழ்நாடோட கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான நீட் விலக்கு தான். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறத்தில் இருக்க மாணவர்கள் மருத்துவ கனவு பறிக்கிற விதமாக இருக்குது. இதுதான் ஆரம்ப கட்டத்திலிருந்து திமுகவுடைய நிலைப்பாடு, அதுதான் தமிழ்நாடோட நிலைப்பாடு, அதுதான் தமிழ்நாடு நீட் விலக்கு நம்ம இலக்குன்றது தான் தீர்வா இருக்கும். இப்போ இத்தனை ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை திடீர்னு ரத்து பண்ணணும் அப்படின்னா இன்னும் மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா அப்படின்ற ஒரு பொருளும் கேட்குறாங்கல்ல. கொரோனா பெருந்தொற்றப்போ நமக்கு உயிரை காப்பாற்றி கொடுத்த டாக்டர் யாருமே அந்த நீட் எக்ஸாம் எழுதுனது கிடையாது. அவங்களா இப்போ எந்த நீட் எக்ஸாம் முடிச்சு வந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்றது தலைவருடைய கனவு. அது நம்ம செயல்படுத்தியிருக்கோம். நமக்கு அதிக எண்ணிக்கையிலான மருத்துவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் கல்லூரிகள் இருக்குது, அதுக்கான இடங்கள் இருக்குது. மற்ற மாநிலங்களில் அந்த அளவுக்கு போதிய கட்டமைப்பு இல்லாததால் அவங்க நீட் ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கட்டமைப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டொனேஷன் ஒழிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. நீட் வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலேஜ் டொனேஷனுக்கும் இப்போ மறைமுகமாக இருந்த அந்த டொனேஷனை இப்போ லீகலைஸாக பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் 30 லட்சம் 40 லட்சம்ன்றப்போ கிராமப்புறத்துலேருந்து வர மாணவர்கள் யாராலையும் படிக்க முடியாது. அதே மாதிரி இந்த நீட்டால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. இது நிரந்தரமான தீர்வு பேன் நீட்ன்றது நம்மளோட கோரிக்கையும் திமுகவில் இருக்கிற கோரிக்கையும் அதுதான், தமிழ்நாடோட கோரிக்கையும் அதுதான். ஆனால் பேன் நீட் அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை திமுக பண்ணுறதா தாவேகா சொல்கிறாங்கல்ல. ஏன்னா ரகசியம் தெரியும், உங்களுக்கு ஃபார்முலா தெரியும்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, வாக்குறுதியை கொடுத்தாங்க, வந்த 5 ஆண்டுகள் எதுவுமே பண்ணலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தாவேகா தலைவர் சிஎம் விஜய் எழுப்பினார்ல. இப்போ அதுக்கு திமுக காரரா என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இதெல்லாம் அவங்களுக்கு வரலாறு தெரியாது பிரதர். அவங்க ஏதோ ரீல்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. திமுகவுடைய போராட்டம் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கு. அது சொல்லணும்னா இன்னும் 1/2 மணி நேரம் பேசலாம். நான் இந்த 80 லட்சம் கையெழுத்து போட்ட இது இன்னும் கூட குடியரசுத் தலைவர் கடைப்பிலே போட்டிருக்காரு. அதை பரிந்துரை செஞ்சு இந்த இப்போ வந்திருக்க அரசு பரிந்துரை செஞ்சாக்கா இந்த நீட்டானது பேண்ட் ஆகும். கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு இந்த நீட் பேண்ட் கண்டிப்பாக தேவை. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கோம். இது என்னதான் இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. 6 நாளாக நாங்கள் இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம். 37 நாளாக இந்திய சகோதரர்கள் அங்கே ஜந்தன் மந்தரில் போராடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. ஸோ இதோட முதல் கட்ட வெற்றியாக இன்னைக்கு அவர் மினிஸ்டர் பதவி விலகுறாரு. இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஆனால் இந்த வெற்றியில் நம்ம மீதி இருக்கிற கோரிக்கைகளை மறக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். இவர் சொன்ன மாதிரி இந்த முதல் வெற்றியான நம்ம மினிஸ்டர் பதவி விலகி இருந்தாலும் அடுத்த கட்ட போராட்டத்தோட அடுத்த கட்டமாக நீட்டை பேன் பண்ணுற வரைக்கும், நம்ம தமிழகத்தில் நீட்டை பேன் பண்ணுற வரைக்கும் இந்த போராட்டம், இந்த குரல் ஓயாது அப்படின்றது தான் நாங்கள் எடுத்திருக்க ஸ்டாண்டு. இதில் தான் இப்போ நம்ம அடுத்த கட்டமாக இந்த முன்னேற்றத்தை கொண்டு போகிறோம். அனிதா 1170 மார்க்கு மேலே எடுத்திருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம் ஒரு ஸ்டேட் போர்டில் அந்த லெவல் மார்க் எடுத்து. ஆனால் நீட்டில் 80 என்னமோ தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் கிளியராக தெரியுது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒரு பின்னடைவுலேருந்து வர்றவங்களுக்கு அது ஈக்குவலாக இல்லைன்னு சொல்லிட்டு சமுதாயத்தோட நம்மளோட சமுதாயத்தோட உச்சக்கட்ட வெற்றி அப்படின்னு சொல்லும் போது இங்கே இருக்கிற அனைத்து சாமானியனுமே அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்றத சுவைக்கணும் அப்படின்றது தான் உச்சக்கட்ட வெற்றியாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது நீட்டை பேன் பண்ணுறது எங்களோட கண் பார்வையில் கரெக்ட் அப்படின்னு ஃபீல் ஆகுது. இஃப் இட்ஸ் ஃபேர் நீட் அண்ட் பேன் நீட் அப்படின்ற மாதிரி
ரெண்டு தரப்பான மக்கள் வந்ததுன்னா எல்லாருமே மக்கள் தான், எல்லா தரப்பையும் வந்து நம்ம கேட்கணும், கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணணும். ஆனால் நீட்டை பேன் பண்ணுறதால எல்லா சமுதாய மக்களும் எல்லா இன பாலின மக்களுமே நல்லா இருப்பாங்க அப்படின்றது எங்களோட கோரிக்கை. இப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய சென்ஸ் இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது போராட்டத்திற்கு வராதவர்கள், அவங்களுக்கு இது குறித்தான புரிதல் இருக்கான்னு பாக்குறீங்களா? புரிதல் வரணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி மாணவர்கள் வந்து அந்த புரிதலை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்க்கணும்? இப்போ இது வந்து புரிதல் வந்து இது வந்து ஒரு ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு மேட்டர். பட் ஆனால் வந்து இது எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா இன்னைக்கு நான் வந்து எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, குழந்தை இல்லை, நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது நான் இப்போ ஓகே, நாளைக்கு ஃபியூச்சரில் எப்படி வாழ்க்கை மாறும் எதுவும் தெரியாது. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கட்டி என்னால் என் குழந்தையோட கனவு வந்து போகிற நிலைமையில வந்து இருக்கக்கூடாது. இது வந்து இது இன்னைக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இங்கே வரலை அப்படின்னா நாளைக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு தான் இது வந்து பாதிப்பு. ஒரு சட்டத்திட்டம் அப்படின்றது வரும்போதே வந்து அது கரெக்டாக இல்லை அப்படின்னு முழக்கத்தை இட்டு வெளியில் அனுப்புறது பெட்டர். அதை வளர விட்டு ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நம்மளால் மாற்ற முடியாமல் போகிறது இது இல்லை. இதுக்கு அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட ஏன் இல்லை அப்படின்னா ஜென்சிஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே இப்போ தான் பாலிடிக்ஸ்குள்ளாரே என்ட்ரு ஆகுறாங்க. அது அவங்களோட தப்பு இல்லை. நார்மலாக போன வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓட் போடுற எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 35க்கும் மேலே தான் இருந்திருக்கு. இந்த வருஷம் இளைஞர்கள் வந்திருக்காங்க. மெதுவாக வந்து படிப்படியாக வந்து அரசியல்னா என்ன, பாலிடிக்ஸ்னா என்ன, தலைவர்கள் எப்படி வந்து பேசுவாங்க, தலைவர்களை நம்பலாமா வேணாமா, அவங்களோட உண்மையான தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இப்போ இருக்குது. போராட்டங்கள் நடந்தாதான் அவங்களுக்கு புரியும், எதுக்கு போராடுறாங்கன்ற வாய்ஸ் தெரிஞ்சாதான் புரியும். எங்கள் மேலே நிறைய டிஃப்ரெண்ட்டான நரேட்டிவ்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க மீடியா. பட் ஆனால் நாங்கள் வந்து ஒரு இளைஞர் பட்டாளம், நாங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா எங்களுக்கு எங்களோட உரிமை வேணும். எங்கள் உரிமை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சாமானிய மக்கள் எல்லாருமே வந்து படிப்புன்றது எல்லாருக்கும் வந்து ஒரு பர்த் ரைட்டான ஒரு விஷயம். படிப்புன்ற ஒரு விஷயத்தில் ஊழலோ படிப்புன்ற ஒரு விஷயத்தில் அரசியலோ நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சோஷியல் ஆக்டாக தான் நாங்கள் வந்து இங்கே இருக்கோம். அவேர்னஸ் கண்டிப்பாக வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். வெற்றி கண்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் இன்னைக்கு இங்கே 500 பேர் இருக்கோம், நாளைக்கு 5000 பேர் ஆகும், நாளைக்கு 5 லட்சம் பேர் ஆகும். ஜெயிக்கிற வரைக்கும் நாங்கள் எங்கள் குரலை கொடுத்துட்ருப்போம். எப்போவுமே அந்த வெற்றியை நோக்கி போய்கிட்டே தான் இருப்போம். நம்முடைய நீட் எதிர்ப்பு நிலைப்பாடு 2017 இல்லை அதுக்கு முன்னாடியே கூட நீட் உள்ள வர முயற்சி செய்ததுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் அதை எதிர்த்த குரலாக எப்போதுமே இருந்திருக்கிறோம், எதிர்த்துக்கிட்டே இருப்போம். போய் ரீச் ஆகணுங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை நோக்கி தான் பண்ணுறோம். குரல் நிச்சயம் கேட்கும். ஜனங்க குரலை கேட்கறதுக்கு தானங்க ஜனநாயக அரசு. கேட்கணும், கேட்க வைப்போம். ஜல்லிக்கட்டுக்கு பிறகு இந்திய ஒன்றியம் முழுக்க ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய அந்த உக்கிரமான தகிப்பான ஒரு தொடக்க கட்டம் இன்னைக்கு தொடங்கி இருக்கு. அதாவது ஜல்லிக்கட்டுக்கு போராட்டத்துக்கு நாங்கள் எல்லாம் அவனியாபுரத்தில் போய் நின்னோம். அதுக்கப்புறம் நீட்டுங்கிற யமன் முதல்ல முழுங்கினது அரியலூர் குழுமூர்ல இருக்கிற எங்கள் அனிதாங்கிற எங்கள் வீட்டு பிள்ளைய, அதாவது குரூரமாக அனிதா அந்த முதல் பழி அந்த யமன் முழுங்கினது. அந்த இடத்துல நாங்கள் போராட்டத்தை தொடங்கணும். அதோட நிக்கல, காமராஜர் அரங்கத்தில் இந்தியா முழுக்க இருக்கிற கல்வியாளர்கள், இந்தியா முழுக்க இருக்கிற மருத்துவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற கலை அறிவியல் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நீட்டுங்கிற யமனை அப்புறப்படுத்த பிரம்மாண்டமான மாநாடு நடத்துகிறோம். அந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எம்பிக்களை அவர்கள் வீட்டிலே சந்தித்து தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு பாராளுமன்றத்தில் அந்த நீட்டுங்கிற யமனை எப்படியாவது வெளியேற்றுங்கன்னு சொன்னோம். ஆனால் அன்னைக்கு ஜல்லிக்கட்டை போல ஒரு போராட்டம் தொடங்கணும்னு நாங்கள் உயிர் வலிக்க எவ்வளவோ போராட்டத்தை முன்னெடுத்தோம். ஆனால் அது 7-8 ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு எந்த வடமாநிலத்தவர்களுக்கு அவர்கள் சலுகைகளை கொடுத்து நம்மளுடைய தமிழ்நாடு உட்பட நம்மளுடைய தென்னிந்தியா முழுக்க நம்மளுடைய மாணவர்களுடைய கல்வியை அழிக்க, குறிப்பாக தமிழ்நாட்டில் மருத்துவ கல்வியை தமிழ் பிள்ளைகள் அனுபவிக்காம அவர்கள் மருத்துவர்கள் ஆகாம இருக்க என்னென்ன சூழ்ச்சி செய்யணுமோ அத்தனையும் செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு கரப்பாம்பூச்சின்னு கேவலமாக அதிகார வர்க்கத்தினால் பழிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தொடங்கி இருக்கு. அது மரியாதைக்குரியது. ஆனால் இன்னைக்கு மானமுள்ள இந்திய ஒன்றிய மாணவர்களும் இளைஞர்களும் இன்னைக்கு தகிப்போட ஒரு எரிமலை கொதிப்போட இன்னைக்கு இந்த போராட்டம் தொடங்கப்பட்டு இன்னைக்கு தர்மேந்திர பிரதான்கிற
அந்த இந்திய ஒன்றிய அரசு நாங்களாம் இரும்பு கோட்டை, எங்களை அசைக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தாலும் நாங்கள் அடிபணிய மாட்டோம்னு சொன்ன மோடி அவர்களுடைய அரசு எப்படி தமிழ்நாட்டினுடைய ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பணிந்து தலை வணங்கி உங்க இடத்துல நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிக்கீங்கன்னு சொன்னது போல இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு வந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு. இது எங்களுடைய தமிழ்நாட்டு போராட்டம் மட்டும் இல்ல, இந்திய ஒன்றியம் முழுக்க இந்த போராட்டத்தை தொடங்கின மாணவர்களுடைய இளைஞர்களுடைய ஒரு பெரும் வெற்றி. இது எங்க போய் நிக்கும்னா, அதாவது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா எங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல, நீட்டுங்கிற யமனை இந்திய ஒன்றியத்திலிருந்து நிரந்தரமாக அப்புறப்படுத்துறதா மோடி அவர்களுடைய வேலையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் சொல்றேன், இந்த போராட்ட காலத்தில் உயிர் வலியோட துடிச்சு கத்திக்கிட்டு இருக்கிற எங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் சார்பாக சொல்றேன், பிரதமர் மோடி அவர்களுடைய பதவியை நீங்க ராஜினாமா செய்ய வேண்டியது இருக்கும். பிரதான் பதவி விலகிட்டாரு. நேற்றைய தினம் மந்திரி சபையில மசோதா கொண்டு வர போற உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. இப்போ மத்திய பாஜக அரசு நீட்டை ரத்து பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நீட்டை ரத்து பண்ணலன்னா தர்மேந்திர பிரதானை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி ராஜினாமா செய்யறதுங்கிறது காலத்தின் கட்டாயம் ஆகுங்கிறதா. அது மாதிரி தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக கூட்டணும். ஒரு ஒற்றை தீர்மானத்தோட நீட்டு விலக்குக்கு மோடி அவர்களை சந்திக்கணும்.